அதை நான் சொல்ல முடியாது. நான் எடுத்ததை சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா சார், நீலகிரி தொகுதி கீழ் பாராளுமன்றம் எடுக்கிறப்ப இந்த 3 இருக்கு இல்லையா, அன்னூர், மேட்டுப்பாளையம், அந்த 3மே அதில் வரும். அவினாசி, மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் 3மே கீழே இருக்கிறது, ஹில்ஸை விட்டு கீழே. அதில் பார்த்தீங்கன்னா திமுகவை விட, ஏன்னா அந்த பகுதி இரட்டைலை மிக செல்வாக்கான பகுதி, அது இன்றும் நீடிக்கிறது. திமுக விட செல்வாக்கா யார் இருக்காங்கன்னா அதிமுக இருக்குது. அந்த 3 சட்டமன்றத்திலையும் பாஜக எனக்கு 2 தடவையும் ப்ரீவியஸில், இப்போ லாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி 2 தடவையும் எடுக்கிறப்ப 6%, 7% தான் பாஜக வந்தது வந்தது. ஆனால் மேலே போய் எடுக்கிறப்ப என்ன வருதுன்னா, திமுக ஏன்னா குன்னூரில் வலிமையாக இருக்குது மேலே, அதுக்கடுத்து அதை ஒட்டி அப்படியே அதிமுக வர்றாங்க, அதை ஒட்டியே பாஜகவும் மேலே நல்லா தான் இருக்குது பாஜக. ஆனால் கலவையாக வரும் இல்லையா, ஒரு தொகுதினா 6 சேருது இல்லையா, மேலே இருக்கிற 3 தொகுதியில் ஓரளவு நல்லா இருக்காங்க பாஜக, கீழே இருக்கிறதுல படுவீக்காக இருக்காங்க. அப்போ அதை டோட்டல் ஆவரேஜ் பண்ணி தானே பார்க்க முடியும். அதனால் 3ஆம் இடத்திற்கு வர்றாங்க. அதுதான். ஆமாம் சார், தனியாக நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? ஏறக்குறைய தனியாக நான் கட்சியினுடைய பலத்தை 1.25 வருஷம் முன்னாடி எடுத்தப்போ எனக்கு கிடைச்சதை சொல்லிடுறேன். ஒவ்வொரு கட்சிக்கும் அப்போவே நிறைய பேர் அது இங்கே டிவியில் உட்காந்துக்கிட்டு பெரிய அறிவுஜீவி மாதிரி எந்த களத்தையும் பார்க்காம உளர்றாங்க. ஆனால் உண்மையில் கிடைத்தது திமுகவின் வாக்கு 23-24. நான் எடுக்கிறப்ப அப்போ தான் ஓபிஎஸ் பிரிஞ்சிருக்காரு. அப்போ நான் அந்த கேள்வியெல்லாம் பிரித்து வச்சு எடுத்தேன். நீங்கள் அதிமுகவா, இப்போ யாருக்கு சப்போர்ட்டு, அப்படி எடுக்கிறப்ப என்ன ரிசல்ட் வருது தெரியுமா? 13% பேர் எடப்பாடி அன்று. இன்றைக்கி நிலம் மாறி போச்சு தலைகளாக. அன்னைக்கு அந்த 1.25 வருஷம் முன்னாடி எடுக்கிறப்ப, அவங்க ஓபிஎஸ் பிரிஞ்ச நேரத்தில் எடுக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க. யாருக்குன்னா 13% தான் எடப்பாடி. 5% என்ன சொன்னாங்கன்னா 5.1. நாங்கள் ஓபிஎஸ் டிடிவி அவங்க சைடு சொன்னது 5.1. அதே இது இன்னொரு 5% எங்களுக்கு அந்த ஆள் வேணாம் இந்த ஆள் வேணாங்க, ரெட்டலை தாங்கன்னு 5%. நான் அந்த 3 ஆப்ஷன் கொடுத்து தான் அந்த கேள்வியை வச்சேன். ரிசல்ட்டு அப்போ ஏறக்குறைய அதிமுகவுடைய பலம் என்ன? 23. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி 5.1 இருந்த, அடுத்தடுத்த ஆய்வு நான் எடுத்துக்கிட்டே வர்றேன். 5.1 இருந்த ஓபிஎஸ் டிடிவி கரைந்து தேய்ந்து 1.5% வந்துட்டாங்க.